ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாரியில் டிசைனுக்காக கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாரியில் பார்த்திங்கன்னா இந்த முந்தானியை ஒட்டியே வந்து ப்ளவுஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த சைடு நம்ம வந்து ப்ளவுஸ் பீட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே டிசைனுக்கு வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உள் பக்கம். ஒவ்வொரு சாரிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சாரியில் முந்தைய சைடே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு சாரியில் உள் பக்கமாக நமக்கு கொடுப்பாங்க. உள் பக்கம் ப்ளவுஸ் கட் பண்ணினது போக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 இன்ச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுறோமோ அவங்க வந்து கஸ்டமர் எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி லீனாக இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தேவையான டிசைனுக்கு தேவையான அளவுக்கு கிளாத் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த சைட்லேருந்து இந்த முந்தி சைட்லேருந்து ப்ளவுஸ்க்கு போக நம்ம வந்து நான் ஒரு 6 இன்ச் 5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டு கிளாத் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். பார்டரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த கிளாத்தை நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது நான் சாரீ வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.